ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா FIFO மெத்தடில் 49th சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து ஃபார்மேட்டை போட்டுக்கலாம். ஓகேவா? டேட், பர்டிகுலர்ஸ், ரெசிப்ட்ஸ், இஷ்யூஸ் அண்ட் பேலன்சஸ் ஃபார்மேட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு என்ட்ரியாக நம்ம வந்துட்டு என்டர் பண்ணலாம். ஸோ 1st January ஓப்பனிங் பேலன்ஸ் 500 யூனிட்ஸ் அட் 4 rupees. ஸோ 1st January என்ன பண்ணுறோம்? ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ டேரெக்டாக பேலன்ஸ் காலமில் 500 யூனிட்ஸ் நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, January 4th 200 யூனிட்ஸ் வேர் issued. ஸோ 4th January என்ன பண்ணாங்க? 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த 500 யூனிட்ஸ் நம்ம பேலன்ஸ்ல இருந்து 200 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். 200 into 4. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? 300 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க, 5th January purchases 200 யூனிட்ஸ் அட் 4.25. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? 200 யூனிட்ஸ் அட் 4.25 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 850. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 300 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். இப்போ புதுசாக ஒரு 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நம்ம கிட்ட 500 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th January 400 யூனிட்ஸ் அகெயின் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 10th January மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 400 யூனிட்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 300 தான் இருக்குது. ஸோ அந்த 300 நம்ம டோட்டலாக இஷ்யூ பண்ணிடலாம். 300 into 4. தென் நமக்கு பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வேணும்? இன்னும் 100 யூனிட்ஸ் வேணும். ஸோ அந்த 100 யூனிட்ஸை 200 யூனிட்ஸ்லேருந்து இஷ்யூ பண்ணிக்கலாம் to 4.25. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? பேலன்ஸ் இன்னும் 100 தான் இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் காலமில் போட்டாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க, 300 யூனிட்ஸை டோட்டலாக இஷ்யூ பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு 100 யூனிட்ஸ் வேணும். அதை இந்த 200 யூனிட்ஸ்லேருந்து இஷ்யூ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் வந்துட்டு 200 தான் இருக்கும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் காலமில் போட்டாச்சு. அடுத்தது 12th January purchases 150 யூனிட்ஸ் அட் 4.10. ஸோ 12th January என்ன பண்ணுறோம்? 150 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அட் 4.1 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். டோட்டலாக 615. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 100 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை போட்டாச்சு. இப்போ புதுசாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 150 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போட்டாச்சு. ஸோ டோட்டலாக இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் 250 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். அடுத்தது 15th January 100 யூனிட்ஸ் வேர் issued. ஸோ 15th January 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 15th Januaryல 100 யூனிட்ஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 100 யூனிட்ஸ் டோட்டலாக இருக்குது. ஸோ அதனால நம்ம டேரெக்டாக அந்த 100 யூனிட்ஸை இஷ்யூ பண்ணிடுவோம். 4.25. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 150 யூனிட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படி போட்டலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 19th January அகெயின் 100 rupees இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 19th January மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் 100 யூனிட்ஸ் அகெயின் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த 150 யூனிட்ஸ்லேருந்து 100 யூனிட்ஸை இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 4.1 rupeesக்கு பேலன்ஸ் வந்துட்டு 50 யூனிட்ஸ் இருக்கும். 150ல் 100 வந்துட்டு இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் 50. அடுத்தது 20th January purchases 300 யூனிட்ஸ் அட் 4.50. ஸோ 300 யூனிட்ஸ் வந்துட்டு நம்ம 20th January பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 50 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அது கூட இந்த 300 யூனிட்ஸ் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ டோட்டலாக 350 யூனிட்ஸ் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது. அடுத்தது 25th January purchases 400 யூனிட்ஸ் அட் 4 rupees. அகெயின் 25th January என்ன பண்ணுறோம்? 400 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அட் 4 rupees. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஒரு 50 rupees பேலன்ஸ் இருக்கும். அது கூட இப்போ 300 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது பேலன்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம அகெயின் 25th Jan ஒரு 400 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 750 யூனிட்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் இப்போ பேலன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 26th January 200 யூனிட்ஸ் வேர் issued. ஸோ 26th Jan என்ன பண்ணாங்க? 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் இஷ்யூஸ் காலமில் 200 யூனிட்ஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் காலமில் பாருங்கள் 50 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 50யை டோட்டலாக கொடுத்துடலாம். 50 into 4.1 205.
தென் பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வேணும்? இன்னும் நமக்கு 150 வேணும். அதை வந்துட்டு இந்த 300 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 300 யூனிட்ஸ்லேருந்து 150 எடுத்து கொடுத்துடலாம். 50, 4.5, 675. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? இந்த 300ல் 150 கொடுத்தாச்சு. ஸோ பேலன்ஸ் 300 இருக்கும். தென் இந்த 400 யூனிட்ஸ் அப்படியே தான் இருக்கும் பேலன்ஸில். ஸோ அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் டோட்டலாக 550 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ அடுத்தது 30th January 250 யூனிட்ஸ் அகைன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 150 இருக்குது, 400 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 150லேருந்து நம்ம டேரெக்டாக 150 இஷ்யூ பண்ணிடலாம். இன்னும் பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ வேணும்? இன்னும் 100 வேணும். கரெக்டாக? 250ல் 150 கொடுத்துட்டோம், இன்னும் 100. ஸோ 400. ஸோ பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும்? 300 யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ 300 யூனிட்ஸ் தான் நம்மளோட க்ளோசிங் பேலன்ஸ். நம்ம எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே என்டர் பண்ணியாச்சு, எல்லாமே போட்டாச்சு. சம் இதோட ஓவர். ஸோ டிஸ்க்ளோஷரில் 300 யூனிட்ஸ் அட் 4 rupees ஈச், 1200 rupeesனு போட்டால் சம் ஓவர். ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம 50th சம்மில் மீட் பண்ணலாம். ஓகே.